ஒரு பொது நிகழ்வுக்கு வருவதற்கு கூட கூட்டணி கட்சிகள்னால பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் Mizaj, the ultimate destination for men's wedding suits. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணம் இல்லை. முடிவெடுக்க இயலாமல் தேங்கி நிற்கிற நிலையில் திருமாவளவன் இல்லை. அவர் என்ன வேணா சொல்லலாம், உண்மை அவர் மனசாட்சிக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீக்கணும்? ஆதவர்ஜுனாவுக்கு தவறுன்னு பட்டிருக்கு. ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து பேசியிருக்காரு. கூட்டணியில் இருக்கும் போதும் உண்மையை எதிர்த்து பேசியிருக்காரு. அப்படித்தான் நான் பாக்குறேன். மத்திய அரசை அவர் பெரிதாக விமர்சனம் செய்யவே இல்லை, மாநில அரசு மட்டும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தோணலையா? நீங்க பிரிச்சு பார்க்காம பொறுத்திருந்து பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்டேட் பாலிடிக்ஸ், செகண்ட் டார்கெட் சென்ட்ரல் பாலிடிக்ஸ். ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரோ? அப்படி கிடையாதுங்க. அண்ணனுடைய நோக்கம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல், தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மண்ணுக்கு என்ன பிரச்சனை, இந்த மண்ணுக்கு என்ன வேணும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. அவர் சொன்ன கருத்தை விட இங்க முதல்வராவதற்கு ஒரு ஆளுமை வேணும், முதல்வராவதற்கு ஒரு தகுதி வேணும். எத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க மக்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? விவசாயிகள் பிரச்சனை சரியாயிடுச்சா? மின்சார ஊழியர்கள் பிரச்சனை சரியாயிடுச்சா? ஆசிரியர்கள் பிரச்சனை சரியாயிடுச்சா? எத்தனை போராட்டங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் என்ன சொல்றேன், 10-20 வருஷம் பின்தங்கி இருக்கோம்னு நான் சொல்ல வரேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த ஒரு பொது மேடையில விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். பொது விழான்னு சொன்னது நீங்க மட்டும்தான். ரொம்ப சிறப்பாக நடந்தது, வெற்றிகரமாக முடிஞ்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவரோட புத்தக வெளியீட்டு விழான்றது இன்னைக்கு இன்னும் பெரும்பான்மையான மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அம்பேத்கரை பற்றி படிக்கணுன்ற எண்ணம் இன்னும் பறந்து விரிஞ்சு போயிருக்கு. நானும் அம்பேத்கரை இப்போதான் முழுசா படிக்க போறேன். படிச்சிருக்கேன், அவரை பற்றி தெரியும், சட்ட மாமியதை தெரியும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராடி இருக்காரு, அறிவு சார்ந்து நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் தெரியும். பட் அவர் குடும்ப பின்னணி என்ன, எதுக்காக அவர் இப்படி பண்ணார், என்னென்ன சட்டங்கள் அவர் எழுதியிருக்காரு, அவர் என்னென்ன கொடுமைகள் அனுபவிச்சிருக்கான்றதுலாம் எனக்கு தெரியாது. தேசிய தலைவருக்கு எல்லாருக்குமான தலைவரை ஒரு குறிப்பிட்ட மக்களுமே மட்டுமே எப்படி அதை பயன்படுத்த ஒரு இனத்துக்குள்ள அடக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தேசிய தலைவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுதந்திரத்துக்காக போராடிய நிறைய தேசிய தலைவர்களை அவங்கவுங்க ஜாதி சார்ந்த சாதி சங்க கட்சிகள் அவங்களுக்குள்ள அடக்கிட்டாங்க. இதுவே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அம்பேத்கரை படிக்காம போனதுக்கு இதுவும் ஒரு காரணமா நான் தனிப்பட்டு தைரியமா நான் சொல்றேன். யாரு என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கும் இவர் அந்த ஸ்டேஜ்ல நிற்கும் போது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஒரு விஷயத்தை இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணா விஜய். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி ஒரு இவருக்கு கிடைத்த ஒரு மிக சரியான ஒரு வாய்ப்பு. அதை கரெக்டா அவர் பயன்படுத்திக்கிட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு கொள்கை தலைவர் ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் அண்ணல் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிடும்போது அது எப்படி மறுக்க முடியும்? ஒரு கொள்கை தலைவராக நினைக்கும் போது அந்த நிகழ்வுக்கு கலந்துக்கணுன்ற எண்ணம் அண்ணனுக்கு இருந்திருக்கு. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். அது ஒரு பெரிய அது வாய்ப்பாவோ அவர் பயன்படுத்திக்கிட்டதாகவும் நான் நினைக்கல. அவருடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன். அது அவர் கடமையாக அவர் செஞ்சுருக்காருன்னு தான் பார்க்குறீங்க. இல்லை, நிறைய விமர்சனங்கள் இப்போ அரசியல் களமே சூடாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு நிகழ்ச்சி தான். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னை வரைக்கும் அதோட தாக்கம் போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆமா, இடைநீக்கம் 6 months. அப்போ அதுதானே சொன்னார் அண்ணன், ஒரு பொது நிகழ்வுக்கு வருவதற்கு கூட கூட்டணி கட்சிகள்னால பிரச்சனைகள் இருக்கு, பிரஷர் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு உண்மையாயிருக்குல்ல. அது அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? ஆமா, திருமாவளவன் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த பிரஷரும் இல்லைங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் என்ன வேணா சொல்லலாம், உண்மை அவர் மனசாட்சிக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீக்கணும்? நீக்கத்துக்கான காரணம் சொல்லியிருக்காரு. அதான் என்ன சொல்லியிருக்காரு, அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு பாதிப்பை உண்டு பண்ற மாதிரி இவர் பேசுறதுனால இவர் இடைநீக்கம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பாதிப்பு? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன பாதிப்பு? இவர் பேசுனது பாதிப்பு இல்லங்கிறீங்களா? டைரக்டா ஆளும் கட்சி இவர் தாக்கி பேசிருக்காரு. கூட்டணி தர்மம், ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சி தலைவர்களையோ அந்த கட்சியோ நம்ம தப்பா பேசக்கூடாதுன்றது மட்டும்தான் அவர் திருமாவளவன் அண்ணன் சொல்றதுல நியாயமான ஒரு கருத்து. கூட்டணி தர்மத்துக்காக
அவர் சொல்றாரு. அப்ப அது கூட்டணி பிரஷர் தானே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இவ்வளவு முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னா அவரே கட்சி விட்டு வெளில வந்திருக்கலாமே. கூட்டணி வச்சிருக்கிற அந்த கட்சியோட நீங்க ஏன் போய் இருக்கணும்? அவருக்கு என்ன கட்சி பிடிக்குமோ அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே அப்படிங்கறதான் எல்லாரும் இருந்து வெளியில இருந்து பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க உள்ள இருந்துகிட்டே எதிர்த்துக்கிட்டு அவங்களோட கூட்டணியில எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க வந்து கரெக்டான ஒரு பாயிண்டா இருக்கும் இல்லையா? எஸ், நான் ஒத்துக்கிறேன். கரெக்டான அதான் திரும்ப அவர்கள் செஞ்சிருக்காரு. அதுதான் சொல்றேங்க. ஆனாலுமே தவறுன்னு வரும்போது சுட்டி காமிக்கிறார்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கு தவறுன்னு பட்டிருக்கு. ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து பேசியிருக்காரு. கூட்டணியில் இருக்கும் போதும் உண்மையை எதிர்த்து பேசியிருக்காரு. அப்படித்தான் நான் பாக்குறேன். அப்ப அந்த பிறப்பால் வந்துட்டு முதலமைச்சர் ஆகுவது வந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர் சொன்ன கருத்தை விட இங்க முதல்வராவதற்கு ஒரு ஆளுமை வேணும். முதல்வராவதற்கு ஒரு தகுதி வேணும். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அது நியாயமான முறையா இருக்கணும். அப்போ அந்த ஆளுமையும் தகுதியும் திறமையும் இருக்கும்போது யார் வேணா வரலாம். ஆனா தொடர்ந்து நீங்க கடந்த 30-40 வருஷமா திமுக வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் ஐயாக்கு அப்புறம் யாரு? ஸ்டாலின் ஐயாக்கு அப்புறம் யாரு? உதயநிதி அண்ணன். இப்போ இதுக்கு பேர் வாரிசு அரசு இல்லையா? இல்ல அந்த திமுக கழகத்துல யாருமே ஆளுமை வாய்ந்த தலைவர்கள் இல்லையா? நம்ம வந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். முதல்வரை தேர்ந்தெடுக்கல, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மந்திரி சபையை உருவாக்குகிறார்கள். அதில் முதல் மந்திரி ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு நாளைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் வந்துட்டு அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆமா, அதுதான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய ஒரு முதல்வரை பத்தி தான் சொல்லலங்க. ஆனாலும் அவர் மகன் தானே. இது நாங்க அதை தானே சொல்றோம். வாரிசு அரசியல் அதை தானே சொல்றோம். அந்த திமுக கட்சி அவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சியில ஆளுமை வாய்ந்த தலைவர்கள் இல்லையான்றதுதான் என்னோட கேள்வி. நான் என்ன கேக்குறேன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நாளைக்கு உதயநிதி அவர்கள் வராரு, அவர் தான் முதல்வர் வேட்பாளரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்க போறாங்க. மக்கள் அப்படிதான் வந்துட்டு அதுக்கு வந்து பதில் கொடுக்க போறாங்க. அப்படியா இருந்தது? உதயநிதி அண்ணா அரசியலுக்கே வர மாட்டேன்னு சொன்னாரு. நான் ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். நான் இப்போ இதை சொல்றேன். நானு நீங்க கலைஞர் ஐயாக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயா கூட பரவாயில்லை. அவருடைய இளமை காலத்துல இருந்து கட்சியில் இருந்திருக்காரு. எனக்கு அவரை கூட நான் அந்த வாரிசு நான் ஒத்துக்கல. தனிப்பட்ட முறையில் நான் அதை ஒத்துக்கல. இருந்தாலும் அவர் வாரிசு தானே, மகன் தானே. எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். திமுகவில் அன்பழகன் இறந்து போயிட்டார். கல்வித்துறை அமைச்சராக இருந்து நிறைய வருஷம் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து பெரியசாமி இருக்காரு, துரைமுருகன் சீனியர் லெவலில் இருக்காங்க. வேற கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லையா? வைகோ இல்லையா? ஏன் வந்து மறுபடியும் உதயநிதி அண்ணனுக்கு கொடுக்கணும்? இங்க தான் நாங்க வாரிசா பார்க்கப்படுறோம். நாங்க மட்டும் சொல்லி எல்லாரும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இந்த திமுகனாலே வாரிசு அரசியல்ங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் மையப்படுத்தி வந்து எல்லா கட்சிகளும் இங்க வந்து பேசுறாங்களோ அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு சந்தேகமா வந்து நிலவுது. அவங்க கிட்ட குறை சொல்றதுக்கு வேற எந்த விஷயமும் இல்ல, அதனால வாரிசு அரசியலை மட்டும் சொல்றாங்க எல்லாரும். அப்படி வாரிசு அரசியல் இப்ப இன்றைக்கு வந்த புத்தக வெளியீட்டு விழால வந்த வார்த்தையினால நீங்க அதை பிடிச்சி கேள்விகள் கேட்குறீங்க. அவர்கள் இப்போ நீங்க திருவண்ணாமலையில வந்த மழை வெள்ளத்துல வந்து ஒரு பாலம் 5 மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. புது பாலங்க. எத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க மக்கள். வந்து இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? விவசாயிகள் பிரச்சனை சரியாயிடுச்சா? மின்சார ஊழியர்கள் பிரச்சனை சரியாயிடுச்சா? ஆசிரியர்கள் பிரச்சனை சரியாயிடுச்சா? எத்தனை போராட்டங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை கட்சிகள் வந்தாலும் வருஷம் மழை வருது, மழை வந்தா வெள்ளம் வருது, வெள்ளம் வந்தா தண்ணி வருது, வீட்டுக்குள்ள வருது. 5 நாள் 10 நாள் நம்ம கஷ்டப்படுறதானே செய்யறோம். நிரந்தர தீர்வு கிடைச்சிருச்சா? நான் திரும்ப இந்த பிரச்சனையை வந்து மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்களா? அப்படி இருந்திருந்தா ஏன் எதிர்கட்சிகள் வரப்போகுது? இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும் போது, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது திமுக எதிர்கட்சியா இருக்கு, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சியா இருக்கு. மாறி இவங்களே வந்து மாத்தி இது பண்ணிக்கிறாங்க. இவங்க வரும்போது சில திட்டங்களை கொண்டு வராங்க, அவங்களே அந்த திட்டங்களை எதிர்க்கிறாங்க. என்ன கொடுமை இது? என்னங்க இது யாருமே வரக்கூடாது. நீ இருந்தா ஒண்ணு நீ இரு, இல்ல நான் இருக்கேன், நம்மளே பண்ணிக்குவோம். கடந்த 40 வருஷமா இப்படிதான் போயிட்டு. அதுக்காக நான் நல்லது நடக்கவே இல்லைன்னு சொல்ல, பட் 10-20 வருஷம் பின்தங்கி இருக்குன்னு சொல்ல வரேன். முன்னேற்ற பாதையில தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நீ உடனே இந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன சொல்லுவாங்க? நீங்க மற்ற மாநிலத்தை போய் பாருங்க, அதை விட பெட்ரு. இப்படி அங்க பார்க்கணும். நம்மளை விட வளர்ந்த நாடோட கம்பேர் பண்ணுவோமா? நம்மளோட கம்மியா இருக்க நாடோட கம்பேர் பண்ணுவோமா? கேரளா எப்படி முன்னேறிட்டு இருக்கு, ஆந்திரா எப்படி முன்னேற்று இருக்கு, மற்ற மாநிலங்கள் மற்ற இன்டர்நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி முன்னேறிட்டு இருக்கு. போறாங்க, சுற்றுப்பயணம் போறாங்களே. அங்க இருக்க திட்டங்களை தான் இங்க கொண்டு வராங்க. சிங்கப்பூர்ல நான் 1 வருஷம் வேலை பார்த்தேன், பிரான்ஸ்ல 2 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், கத்தார்ல 1 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். அங்க இருந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ரோடு வசதியா இருக்கட்டும், அது இப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அங்க இருக்கிற வளர்ச்சி எல்லாமே 10-20 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஊருக்கு வருது. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. மக்கள் தொகை காரணம், வரி கட்டணும், எல்லாரும் வரி கட்டணும், இதெல்லாம் இருக்கு. பட் அதை நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன், 10-20 வருஷம் பின்தங்கி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். நல்ல அரசியல்வாதிகள்,
நேர்மையான அரசியல்வாதிகள் இங்க இல்ல. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட. திரு சவுந்தரராஜா அவர்கள் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி நடிகரா இருந்திருக்கிறாருங்கிறத தாண்டி நிறைய பொது பிரச்சனைகள்ல வந்து பங்கேற்பு அளிச்சிருக்காரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப உங்களுக்கும் வந்துட்டு என்ன நடக்குது நாட்டுல, மத்திய அரசு எப்படி ஆண்டுட்டு இருக்கு, மாநில அரசு எப்படி ஆண்டுட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெளிவாவே தெரியும். நீங்க ரொம்ப நான் வந்து எனக்கு பெருசா வந்து இதுல இவ்வளவுதான் தெரியும் இவ்வளவுதான் தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு லேமேன் தான் இங்க வந்துட்டு எல்லாத்தையும் கட்டமைக்கிறோம். அடுத்தது யார் ஆட்சியில் அமர போறாருங்கிறத வந்துட்டு நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோங்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து திரு விஜய் அவர்கள் பேசும்போது மத்திய அரசை வந்துட்டு அவர் பெரிதாக விமர்சனம் செய்யவே இல்லை, மாநில அரசு மட்டும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தோணலையா? நீங்க வந்து பிரிச்சு பார்க்காம பொறுத்திருந்து பார்க்கணும் நான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ், செகண்ட் டார்கெட் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டை சரி பண்ணணும். ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரோ? மத்திய அரசு அப்படி கிடையாதுங்க. இப்போ அவர் அண்ணனுடைய நோக்கம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல், தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மண்ணுக்கு என்ன பிரச்சனை, இந்த மண்ணுக்கு என்ன வேணும், இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இங்க இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் எராடிகேட் பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம், அடுத்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு போவோம். இதுதான் யாரா இருந்தாலும் பண்ணணும். ஃபர்ஸ்டே போயிட்டு நீங்க மத்திய கவர்மெண்ட் கூட டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டீங்கன்னா அது 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 தேவையில்லாது. அது ரெண்டாவது. எதுக்குமே ஒரு நம்ம வந்து திட்டம் போடும்போது எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், அப்படி போறது தான் நல்லது. அந்த வகையில் அண்ணன் போயிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன். அதுதான் சரி. அதாவது பாசிசம் ரொம்ப ரொம்ப லைட்டாட்டா வந்து பாசிசத்தையும் பாயாசத்தையும் அவர் கம்பேர் பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடா அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. நீங்க வெளிப்படையா உண்மையா உங்க மனசாட்சிப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க, எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க, சரிங்களா? இதே சென்ட்ரல் இன்னைக்கு இருக்க பிஜேபிக்கு ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. காங்கிரஸ் இருந்தா ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. எந்த அளவுக்கு எதிர்ப்பு, எந்த அளவுக்கு ஆதரவுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் என்ன பொறுத்தளவில், நான் அரசியல் படித்த பொறுத்தளவில் எல்லாருமே ஒன்று தான். நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நான் வரி கட்டுறேன், இங்கேருந்து நீ வரி வாங்குற, அது எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு. அதே மாதிரி என் நாட்டுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரணும், என் மக்களுக்கு என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும். அதை நீ பார்த்து பண்ணி கொடுத்தா போதும். அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்த உடனே எதுவுமே முன்ன பின்ன ஒரு விஷயங்கள் பண்ணாமல் அது உடனே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண முடியாது. இதுக்கு நடுப்புற திரு விஜய் அவர்கள் பேசினதுக்கு வந்து இங்கே விசிகா தரப்புல இருந்து எதிர்வினைகள் அதிகமாக வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள் வந்துட்டு பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருந்தது அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. அவர் மேலே பெரிய மரியாதை இருக்குது எனக்கு. ஒரு சிறந்த பேச்சாளர், பண்பட்ட பேச்சாளர். இப்போ தான் மக்கள் மன்றத்தில் நாங்கள் ஒன்றா பேசிட்டு வந்தோம். அன்னைக்கே சொன்னேன், அந்த மேடையில் சொன்னேன், இனிமேல் கூத்தாடின்னு இழிவாக பேசாதீங்க, சிறுமைப்படுத்தாதீங்க, கூத்து என் தொழில், நான் கூத்தாடி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பார்க்குற தொழிலை வந்து நீங்கள் இழிவுபடுத்த முடியுமா? அதுக்கு உரிமை யார் கொடுத்தா? கக்கூஸ் கல்லூரி என் தொழிலுங்க, ரோடு கூட்டுறது என் தொழிலுங்க, ஊசி போடுறது என் தொழில், வீடு கட்டுறது என் தொழில். தொழிலை வந்து எப்படி நீ சிறுமைப்படுத்தலாம்? அது எவ்வளோ கேவலமாக பேசுறது வந்து வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. தொல் திருமாவளவன் அண்ணனை வந்து அண்ணன் பேசுனதுனால அவர் கோவப்பட்டு இந்த மாதிரி பொங்கி எழுந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை விஜய் அண்ணா நான் ஏதாவது கோவப்பட்டு தான் பேசிட்டா, அந்த அளவுக்குலாம் நான் நாகரிகம் இல்லாதவன் கிடையாது. இல்லை, அதுக்கான வருத்தத்தையும் ஒரு நேர்காணல் தெரிவிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது எங்களால். இருந்தாலும் அந்த கேள்வி முன்னாடி வைக்கணுமேங்கிறதுக்காக தான் வச்சேன். இல்லை, அப்படி பார்த்தா எல்லாருமே கூத்தாடி தானே. தொல் திருமாவளவன் அண்ணனும் ஒரு 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அண்ணன் உதயநிதி அண்ணனுமே நடிகர் தானே, கூத்தாடி தானே. இன்னொரு கேள்வியும் அப்படியே வச்சிடுறேன் நான். திரு பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, உதயநிதி நடித்த படங்கள்ல வந்து தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு, திரு விஜய் அவர்கள் நடித்த படத்துல கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏங்க எல்லாமே சேர்ந்ததாங்க கலை. இதுக்கு நான் பதிலே சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். சினிமான்றது நவரசங்கள் அடைந்த ஒரு விஷயம். எம்ஜிஆர் ஐயாவும் பார்த்துருப்பீங்க நீங்கள். தாய்மையை போற்ற படமும் இருக்கு, தங்கச்சியை கொண்டாடுற படமும் இருக்கு, வீரத்தை கொண்டாடுற படமும் இருக்கு. இப்போ மட்டும் அதான் சொன்னேன், இது ஒரு ரேகிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வேணாம், வேற கேள்வி போங்க. இப்போ திரும்ப அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது வந்து மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், கூட்டணி கொடுக்குற ப்ரெஷர்னால தான் அவரால் இங்கே வர முடியல அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு திரும்ப அவர்களுக்கு மறைமுகமாக விஜய் அவர்கள் ப்ரெஷர் கொடுத்துருக்காரோ அப்படிங்கிற ஒரு இந்த கோணத்துலையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இல்லாமல் யோசிப்பீங்க வந்து இந்த புத்தக விழாவுக்கு வரல அப்படிங்கிறது வந்து அப்போ அவர் அம்பேத்கரிஸ்டா இல்லாமல் போயிடுவார். அவர் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கிறாரு. அப்படி ஒரு ப்ரெஷர் திரும்ப அவர்களுக்கு கொடுத்துருக்கணுமா விஜய்? அப்படி ஒரு அவர் அம்பேத்கரிஸ்ட் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், என்னை கூப்பிட்டீங்க நீங்கள், ஒன்று வாரேன்னு சொல்லிருக்கணும், இல்லை வரலன்னு சொல்லியிருக்கணும். வரலன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்கணும், வாரேன்னு சொன்னதுக்கு ரீசன் தேவையில்லை. வரலன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னெல்லாம் ரீசன் நினைப்பீங்க? சௌந்தர்யா இன்டர்வியூக்கு வரல, ஓ அவர் பயந்துட்டாரா?
இல்லை அவருக்கு உடம்புக்கு முடியலையா, இல்லை அவருக்கு வேற ஏதாவது ஷூட்டிங் இருக்கா, பர்சனல் வேலைகள் இருக்கா, இல்லை நெருக்கடி இருக்கா? அரசியல் இன்டர்வியூ எடுக்க போறீங்க, சினிமா இன்டர்வியூ எடுக்க போகல. அப்போ இந்த 4 தவிர வேற நீங்க என்ன இப்படி தானே யோசிப்பீங்க. அது மனித இயல்பு. அப்போ அண்ணனுடைய சிந்தனையும் அது ஒரு ஒப்பீனியன். அண்ணன் வந்திருப்பாரு, அவரால் வர முடியல, ஏதோ ஒரு ப்ரெஷரு, கூட்டணி ப்ரெஷரு இருந்தாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்கும். ஏன்னா அம்பேத்கரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கொள்கை தலைவர். அப்படின்றத நீங்க ஏன் பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல கூட்டணிக்குள்ள கல்லெறிஞ்சிட்டு இருக்காரு விஜய் அப்படிங்கறத இங்க பேசுறதா இருக்கு. ஏன்னா எப்படியுமே அது தேர்தல் நேரத்துல நடக்க போற ஒரு கணக்கு தான், அந்த தேர்தல் கணக்கு தான் அது. அதுக்காக இப்பவே வந்துட்டு விதையை போட ஆரம்பிச்சிட்டாரா திரு விஜய் அவர்கள் அப்படிங்கறதா இங்க வந்து எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் சொல்றேன். அந்த விமர்சகர்களா இருக்கட்டும், பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க அவங்களுக்கு ஆதரவா சில கருத்துக்களை போட்டு அது கொளுத்தி எரி விடுவாங்க. பார்ப்பாங்க எந்த அளவுக்கு எரியுது, சூப்பர் பாத்தியா, இப்போ வந்து ஆதவர்ஜுனாவை நீக்கிட்டாங்களா, அடுத்து என்ன பண்ண போற, ஆதவர்ஜுனா அங்கே போக போறாரு, இவங்களா பேசிக்குவாங்க, இவர் இதுக்கு தான் அடி போடுறாரு, இங்கே போக போறாரு, அது இது மாறி மாறி என்ன வேணா பேசுவாங்க. ஆனால் எண்டு வந்து நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நான் எல்லார்கிட்டையும் கேட்குறது தான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் மாதம் ஒரு நாள் சேவை செய்யுங்க, இயற்கையும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, இயலாதவங்களுக்கு உதவுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Mizaj, the ultimate destination for men's wedding suits. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.